வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இப்போ ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு நம்ம இப்போ எல்லா குடும்பத்தோட வீட்டில் தான் இருக்கிறோம். அப்போது எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்கும். ஈவினிங்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். இப்போ அந்த ஸ்நாக்ஸில் வந்து நான் ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பாருங்க, 4 ஸ்லைஸ் பிரெட் வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தா போட்டுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. இது பாருங்க, வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாவும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலையும் நான் பொடியா கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிரெட்டை வந்து நம்ம மிக்சில எல்லாம் போட போறது இல்லை, நல்ல கையிலேயே பிசைஞ்சுங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி கையிலேயே நம்ம நல்லா தூளாக்கிட்டோம் பிரெட்டை. இப்போ ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன், வெங்காயமும் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிருக்கேன். இப்போ கருவேப்பிலை. இப்போ நான் வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன். நல்ல முறுமுறுன்னு வர்றதுக்காக நான் ரவையா 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம பிரெட்டோட அளவை பார்த்து நீங்க இந்த மாதிரி போடணும். ஏன்னா நிறைய நீங்க அரிசி மாவும் இந்த ரவையும் போட்டீங்கன்னா நமக்கு கல்லு மாதிரி ஆயிடும். அதனால பிரெட்டுக்கு ஏத்த மாதிரி போடணும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போடுங்க, நல்லா வாசனையா நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் கொஞ்சம். இப்போ உங்க கையில கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நல்லா பொடியா கட் பண்ணி அந்த கொத்தமல்லியும் கலந்துங்க. இந்த பாருங்க, இப்ப எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்க போறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெயை வந்து நம்ம ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். அந்த எண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு பிசைய போறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில வந்து காஞ்சிட்டு இருக்கிற ஆயில், பச்சை எண்ணெயை ஊத்திராதீங்க. கடாயில நம்ம கிட்ட காஞ்சிட்டு இருக்க எண்ணெயோ 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நம்ம இதெல்லாம் ரவை போட்டிருக்கோம், அதனால நல்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வைக்க போறோம். 5 நிமிஷம் பொறுத்து நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, ரவெல்லாம் நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப நல்லா கையில எண்ணெய் தடவிட்டுட்டு இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமோ ரவுண்ட் ஷேப் போடுங்க. நான் இந்த மாதிரி தட்ட போறேன். நான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க தட்டிங்க. சின்ன சின்னதா இந்த மாதிரி தட்டிங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி தட்டிங்க. அந்த ரவையும் அரிசி மாவும் உங்களுக்கு நல்லா மேல கோட்டிங் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த மாதிரி தட்டிங்க. நம்ம கார்ன்ஃபிளவர் மாவுல தோச்சி பிரெட்ல எல்லாம் போட்டு நம்ம செய்ய போறதில்ல, இப்படியே தான் நம்ம பொரிக்க போறோம். அதுக்கு தான் மொறுமொறுன்னு வரணுன்றதுக்காக மேல நம்ம ரவை போட்டிருக்கோம், அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கோம். இப்போ ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். ஆயில் ரொம்ப காஞ்சிருக்க கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கும் போதே நீங்க போட்டுடணும். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். எண்ணெய் நல்லா புகைய காயும் போது போடாதீங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் மீடியமா காஞ்சிட்டு இருக்கும் போதே போட்டு நல்லா ஸ்லோ ஃபயர்ல நல்லா செவத்து எடுங்க. இந்த மாதிரி போட்டவனே திருப்பாதீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இத பாருங்க, கொஞ்ச நேரம் ஆன உடனே அப்படியே திருப்பி விடுங்க.
நம்ம உடையாது திருப்பணும். ஸ்லோ ஃபயர்லயே இதே மாதிரி சவுக்க வைங்க. இத பாருங்க எப்படி சவுக்குது பாருங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இத பாருங்க இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். இத பாருங்க டொமேட்டோ சாஸ் வச்சு பரிமாறலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். இத பாருங்க உள்ள எப்படி வெந்திருக்கு பாருங்க. நல்லா எப்படி மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. உள்ள பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்ப பாருங்க எப்படி மொறுமொறுன்னு சிவந்திருக்கு பாருங்க. அதை பாருங்க இந்த மாதிரி ஸ்லோவா வச்சு நீங்க சவக்க வச்சாதான் இந்த மாதிரி சவக்கும். நல்லா மொறுமொறு ஸ்நாக்ஸ் பிரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.